இன்னைக்கு நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வேலூர்ல இருந்து ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற மேல்பாடி அப்படின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பெயர் சோமநாதீஸ்வரர் கோவில். வெளி தோற்றம் ராஜகோபுரம் இல்லாம பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. முதல் பிரகாரத்தை கடந்து இரண்டாம் பிரகாரத்துக்கு வந்ததும் நம்ம முதல்ல பார்க்கறது விநாயகரை ரொம்பவும் அழகா காட்சி அளிச்சாரு. தொல்லியல் துறை ரொம்பவும் நீட் அண்ட் கிளீனா இந்த கோவிலை மெயின்டைன் பண்றாங்க. கோவிலோட கருவறையில சோமநாதீஸ்வரரும் அதற்கு எதிர் மண்டபத்துல தபஸ்கிருதா தேவி அம்மனும் இருக்காங்க. கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் நிறைய தூண்களோட பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. கருவறையில இருக்கிற சோமநாதீஸ்வரர் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தாரு. இங்க நின்று பார்க்கும்போது தான் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும். இந்த கோவிலை சுத்தி நிறைய கல்வெட்டுகளும் சிற்பங்களும் உங்களால பார்க்க முடியும். இந்த கோவிலுக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. கோவிலுடைய விமானம் பச்சை நிற கல்லால கட்டப்பட்டது. ராஜராஜ சோழருடைய பாட்டனார் கட்டி ராஜராஜ சோழரால கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலை சுத்தி 1000க்கும் மேல புறாக்கள் இங்க இருக்கு. இதுங்களுக்கு தினமும் பாத்தீங்கன்னா இங்க தண்ணியும் வந்து வைக்கிறாங்க.